ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் ஒரு விதமான பூச்சி பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமாக இப்போ கடந்த கொஞ்சம் ஆண்டுகளாக தான் அந்த பூச்சி வருது. பார்த்தீங்கன்னா அந்த அதோடய லீஃப்லாம் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடுது. அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கானா இந்த மாதிரி வெள்ளையாக அடிப்பகுதியில் விடுது. அந்த தென்னை மரத்துடைய இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாகிடுது. இங்கே பாருங்கள், நல்ல கருகருன்னு ஆயிடுது. இந்த மாதிரி அந்த மேலில் உள்ள இலையெல்லாம் அடியில் வெள்ளையாக இருக்குது, மேலே இலையெல்லாம் அப்படி ஆயிடுது. பார்த்திங்கன்னா இந்த நோயினால் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா இதனால் தென்னை மரத்தில் உள்ள மகசூல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடுது. அதிகமாக குறும்பல் பிடிக்க மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா இது மூலமாக கல்டிவேஷன் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ இதுக்காக என்ன பார்த்தோன்னா மோனோபொட்டாஷ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இப்போ நம்ம மருந்து அடிக்க வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா மோனோபொட்டாஷ் இந்த மருந்தை தெளிச்சோன்னு சொன்னால் அந்த லீஃபோடைய இந்த தென்னை மரத்து இலையோடைய அடிப்பகுதியில் தெளித்தோன்னா என்ன ஆகுதுன்னா அந்த பூச்சி தாக்குதல் படிப்படியாக குறைஞ்சி இந்த பூச்சி தாக்குதல் முழுமையாக போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மரத்தில் தாக்கிச்சு, அந்த மரத்துலேருந்து பரவி ஒவ்வொரு மரமாக பரவி எல்லா மரத்துக்கும் பரவிடுது. அதான் முதல்ல அந்த மரத்தில் பெரிய தோப்புகள்லாம் ஒரு மரத்தில் சின்னதாக தாக்கும் போதே இதை நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்து பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. ஸோ மரம் சிறியதாக இருக்கும்போதே நம்ம இந்த மோனோபொட்டாஷை அடிக்க ஆரம்பிச்சிட்டா நமக்கு இந்த பூச்சி தாக்குதலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம், தென்னை மரங்களை பாதுகாக்கலாம். ஆகவே மோனோபொட்டாஷுங்கிற மருந்தை இந்த மாதிரி வெள்ளை பூச்சி தாக்குதல் மேலே கருப்பாக லீஃப் மாறிச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி உடனே ரெமெடி பாருங்கள். இல்லைனா தென்னை மரம் முழுமையாக ஸ்பாயில் ஆகிரும். ஸோ இது பெரிய மரங்களுக்கெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஒரு ஆவரேஜாக உள்ள மரம் நம்ம இப்போ மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்லை மேலே வரைக்கும் மருந்துலாம் போகிற அளவுக்கு ஒரு ஆவரேஜாக உள்ள மரம் வரைக்கும் இந்த மோனோபொட்டாஷ் மருந்து தெளித்து இது மூலமாக நீங்கள் கட்டுப்படுத்தலாங்க. பாருங்கள், நான் அடிக்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த லீஃபோட ஒயிட்டாக இருக்கக்கூடிய இந்த பகுதியெலாம் அடிச்சு விட்டால் மேலே பூச்சி தாக்குதல் போகாது, கீழே அந்த தாக்குதல் அதோட நின்றுக்கிடும். கீழே பூச்சி தாக்குதல் மேலே வரைக்கும் போகும். இந்த மேலே வரைக்கும் போகிறத இங்கே அடிக்கிறது மூலமாக இதை ரெமெடி காண முடியுது. பாருங்கள், இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு எல்லாமே நீங்கள் அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இந்த பூச்சி தாக்குதல் படிப்படியாக குறைஞ்சிடும். மரத்துலேயும் மகசூல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தென்னை மரங்களுக்கு இப்போ தென்னை மரம் மட்டும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்துக்குமே பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. எப்படி மனுஷனுக்கு நோய் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி பூச்சி தாக்குதல்களும் இப்போ அதிகமாகிட்டே வருது. தாவரங்கள்லையும் சரி மனுஷனுக்கும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துவோம். இது செயற்கையான மருந்து தான், இருந்தாலும் மோனோபொட்டாஷ் மறந்துடாதீங்க. இந்த மோனோபொட்டாஷ் குருத்து பூச்சி தாக்குதலையும் குருத்து பூச்சிக்கும் இது தாக்குதலை கட்டுப்படுத்தும். இந்த மாதிரி வெள்ளை நோய் தென்னை மரங்களில் உள்ளதையும் இது கட்டுப்படுத்தும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.